இந்த ஹெல்தியான ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேட்ஸ் அளவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டேட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது கூட 1 கப் அளவு கேரட் நல்லா துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா பச்சை வாசம் போயிடும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவு காய்ச்சின பசும்பால் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுறலாம். அதிலே நல்லா குழைவாக அழகாக வெந்து வந்துடும். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட ஆக்கிக்கலாம். இப்போ இது கூட இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க வேணாம் அப்படின்னா டேட்ஸே இன்னும் கொஞ்சம் அதிக அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மாமிஸ் வேர்ல்டு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லாவே மென்று சாப்பிட்ற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் நெய்யிலே நட்ஸ் எல்லாம் வறுத்துட்டு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு கிஸ்மிஸ் எல்லாமே நம்ம நட்ஸ் பவுடர்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களோட வெயிட் கெயின் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிட கற்றுக்கினதுக்கப்புறம் நீங்கள் கேரட் கீர் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இது நல்லா பெரிய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் டைம் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்காக டக்குன்னு செஞ்சு கொடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.